ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, பொங்கல் திருவிழா நன்றியின் திருவிழா, மதங்களை கடந்த மனிதத்தை போற்றுகிற திருவிழா. இது மண்ணை கொண்டாடுகிற விழா, நிலத்தை கொண்டாடுகிற விழா என்று சொல்லலாம். நீங்கள் பல நேரங்களில் பெரிய மனிதர்களை அல்லது சாதித்தவர்களை அல்லது உயர்ந்தவர்கள் ஒரு இடத்திற்கு செல்லுகின்ற போது அந்த மண்ணை தொட்டு முத்தமிட்டு மரியாதையை வெளிப்படுத்துவார்கள். அல்லது மேடையில் ஏறுகிறவர்கள் அந்த மேடையை தொட்டு முத்தமிட்டு தன்னுடைய மரியாதையை வெளிப்படுத்துவார்கள். அப்படியாக நமக்கு உணவளிக்கிற மண்ணை கொண்டாடுகிற விழா, நம்முடைய உழவு தொழிலுக்கு உதவி செய்கின்ற கால்நடைகளை கொண்டாடுகிற விழா, நம்முடைய உணவை கொண்டாடுகிற விழா என்று சொல்லலாம். நான் இந்த பொங்கல் திருவிழாவை 4 விதமான கொண்டாட்டமாக நான் பார்க்கிறேன். முதலாவதாக இது உழவை கொண்டாடுகிற விழா. உழவை கொண்டாடுகிற விழா. கடவுள் நம்முடைய உழவு தொழிலுக்கு செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லி நம்முடைய உழவு தொழிலை கொண்டாடுகிற விழா. இது விவசாயிகளின் விழா என்று சொல்கிறோம். உழவை கொண்டாடுகிற இந்த நாளிலே நாம் பழமையை நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நான் கடந்த நாட்களிலே இதை சொல்லிக் கொண்டிருந்தேன். மாட்டை வைத்து உழவு பூட்டி உழுத நாம், நம்முடைய முன்னோர்கள் அதை மறந்துவிட்டோம். இப்போது மாட்டையே மறந்துவிட்டோம். இந்த தமிழன்னால் எங்களுக்கு மாட்டை வைத்து கொண்டாடுகிற இந்த மஞ்சு விரட்டு விழா வேண்டும் என்று சொல்லி ஒன்று கூடி போராடினான். வரவேற்கத்தக்கது, மகிழ்ச்சிக்குரியது. ஆனால் தங்களுடைய வீடுகளிலே மாடுகளை மனிதன் வளர்க்க மறந்து போய் கொண்டிருக்கிறார். மாட்டின் சாணத்தை எரு என்று சொல்லி குப்பையாக உரமாக நிலத்திலே போட்டு விவசாயம் செய்த நாம் இயற்கை உரங்களை மறந்துவிட்டோம். இயற்கை இலைத்தலைகளை உரமாக பயன்படுத்தியதை மறந்துவிட்டு செயற்கை உரங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அதிக விலை கொடுத்து வாங்கப்படுகின்ற, விற்பனை செய்யப்படுகின்ற ஒரு பொருளாக மாட்டின் சாணமும் கோமியமும் மாறிவிட்டது. நீங்கள் சோசியல் மீடியா என்று சொல்லப்படுகின்ற வலைத்தளங்களிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நிறைய விளம்பரங்கள் செய்யப்படுகிறது. பஞ்சகாவியம் சொல்லி அதை விற்பனை செய்கிறார்கள். நம்முடைய மாட்டின் சாணத்திலிருந்தும் கோமியத்திலிருந்தும் தயாரிக்கின்ற இந்த பொருள் விற்பனை செய்யப்படுகிறது என்று. மீண்டுமாக கொஞ்சம் நாம் பழமைக்கு போய் ஆக வேண்டும், சென்றே ஆக வேண்டும் என்கிற கட்டாயத்தில் இருக்கிறோம். இல்லை என்றால் நம்முடைய எதிர்கால தலைமுறைகள் நோயாளிகளாக முற்றிலும் மாறிவிடுவார்கள் என்கிற எச்சரிக்கைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த பொங்கல் திருவிழா, உழவு திருவிழா, நம்முடைய உழவை மீட்டெடுக்க வேண்டிய திருவிழா. கவிதை சொல்லி வைத்திருக்கிறார்கள். விவசாயிகள் சேற்றில் கால் வைக்கவில்லை என்றால் மற்றவர்கள் சோற்றில் கை வைக்க முடியாது என்று. எல்லா மனிதனும் நினைப்பது இதுதான்.
குறிப்பாக விவசாயிகள் முழுமையாக எல்லோரும் நினைப்பது இதுதான். நான் தான் இந்த வெயிலில் வேனலில் கிடந்து விவசாயம் செஞ்சு கஷ்டப்படுறேன், என் புள்ள படித்து வேறு வேலைக்கு போயிருந்தோம், விவசாயத்துக்கு வரக்கூடாது. இப்படி எல்லா பையனும் நினச்சான்னா யார் தான் உழைக்கிறது, யார் தான் சோத்துக்கு வழி செய்கிறது? ஐடி படித்தவன்லாம் ஐடி வேலையை விட்டுட்டு இன்றைக்கி விவசாய வேலைக்கு திரும்புகிற காலத்திற்கு மாறிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசுவில் அருமையானவர்களை, நாம் உழவு தொழிலை கொண்டாட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதை கொண்டாடுவதற்குத்தான் இந்த பொங்கல் திருவிழா. நாம் மட்டும் கொண்டாடுவதில்லை, நம்முடைய உழவு தொழிலுக்கு உதவுகின்ற கால்நடைகளையும் கொண்டாடுவதற்காக மாட்டுப்பொங்கல் என்றெல்லாம் கொண்டாடுகிறோம். கால்நடைகள் மட்டுமல்ல, மாடுகள் மட்டுமல்ல, எல்லா கால்நடைகளையும் நாம் கொண்டாடுகிறோம். நம்முடைய இந்த பொங்கல் எல்லா கால்நடைகளுக்கும் உணவாக அதை கொண்டாடுகின்ற ஒரு விழாவாக நாம் இதை மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆகவே இந்த பொங்கல் விழா உழவை கொண்டாடுகிற விழா, அதை கொண்டாடுவோம். இரண்டாவதாக, இந்த பொங்கல் விழா உணவை கொண்டாடுகிற விழா. உணவை கொண்டாடுகிற விழா. நம்ம பையன் மெகராஜ் வாட்ஸ்அப்பில் என்னது டிபியில் வச்சுருப்பான், அடிக்கடி நான் பார்த்துருக்குறேன், பார்த்து சிரிச்சிருக்கிறேன். சோறு முக்கியம் அப்படின்னு சொல்லி. சோறு முக்கியம், சோறு முக்கியம். ஆனால் சோறு தான் முக்கியம்னு இருக்கக்கூடாது. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. சோறு முக்கியம், சோறு தான் முக்கியம்னு இருக்கக்கூடாது. சோற்றை கொண்டாடுகிற விழா இந்த விழா, உணவை கொண்டாடுகிற விழா இந்த விழா. மனிதனுடைய அடிப்படை தேவை என்று சொல்லப்படுவது உணவு. இந்த உணவை கொண்டாடுகிற விழா இந்த விழா. நாம் நன்றியை வெளிப்படுத்துகின்ற விழா. கடவுளே, எங்களுக்கு இந்த உணவை கொடுத்ததற்காக நன்றி, நல்ல விளைச்சலை கொடுத்ததற்காக நன்றி, எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி என்று சொல்லி கடவுளுக்கு நன்றி சொல்லி உணவை கொண்டாடுகிற விழா இந்த விழா. அதே வேளையில் பழமையை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அன்றைக்கி நாமெல்லாம் என்ன பண்ணுறோம்? அடிமட்ட விவசாயிகள் நல்ல நெல்லை விளைய வச்சு அதை விற்றுப்புட்டு எது விலை குறைச்சிருக்கோ அந்த நெல்லை வாங்கி, அரிசியை வாங்கி சாப்பிடுகிற மனிதன்தான் அடிப்படை கீழ்மட்டத்தில் இருக்கிற விவசாயியின் நிலை. தான் விளைய வைத்த நல்ல அரிசியை, நெல்லை தான் உண்பதில்லை. சிறுதானியங்கள் என்று இன்றைக்கு சூப்பர் மார்க்கெட்டில் வைத்து பாக்கெட் பண்ணி விற்கப்படுகின்ற நிலையை நாம் பார்க்கிறோம். நாம் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் தினந்தோறும் காலையில் உணவாக எடுத்துக்கொண்டது கேழ்வரகு, கேப்பக்கூழ், கம்மங்கூழ். இன்றைக்கி கேப்பக்கூழ், கம்மங்கூழ், கேப்பமாவும் கேழ்வரகும் கம்பு எங்கே இருக்குது? சூப்பர் மார்க்கெட்டில் இதில் அடுக்கி வச்சிருக்கிறான், ரேக்கில் அடுக்கி வச்சிருக்கிறான், பாக்கெட்டு போட்டு. நம்முடைய முன்னோர்களுக்கு சுகர் என்ற வியாதி இல்லை. இன்றைக்கு எல்லா விவசாயிகளுக்குமே வந்துவிட்டது சுகர் என்கிற வியாதி. உலகத்திலேயே இந்தியா தான் ஹெட் குவார்ட்டர்ஸ் சொல்கிறான். எதுக்கு? சுகருக்கு. எல்லாரையும் பார்த்து நீங்கள் நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்குறதுக்கு பதிலாக உங்களுக்கு சுகர் இருக்கான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டோம். யாருக்காவது காஃபி போட்டு கொடுத்தோம்னாக்கா சுகர் போடட்டுமான்னு கேட்குற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். ஏன் கேப்பையும் கம்பையும் விட்டுட்டோம்? கேப்பைன்னா கேவலமாக பார்க்குற மாதிரி நம்ம நிலைமைக்கு மாறிட்டோம். அது கேழ்வரகுன்னு சொன்னால் தான் நமக்கு அது அந்தஸ்தானமோ கௌரவமாக பார்க்குறோம். வரகு நம்முடைய நிலங்களில் விதைத்து வளர்த்தோம், இன்னைக்கு காணாமல் போயிடுச்சு. காட்டியான அரிசி இன்னைக்கு காணாமல் போயிடுச்சு. மாப்பிள்ளை சம்பா அரிசி காணாமல் போயிடுச்சு. சோனாம் அரிசி, மசூரி அரிசி காணாமல் போயிடுச்சு. இன்னொன்று உங்களுக்கு தெரியுமா? ஃபர்பிடன் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபர்பிடன் ரைஸ் இங்கிலீஷில் தடை செய்யப்பட்ட அரிசி. எது? கருப்பு கவுனி. ஏன் தடை செய்யப்பட்டதான் தெரியுமா? அதை ராஜாக்கள் தான் சாப்பிடுவானா. அவன் மட்டும் சாப்பிட்டு நல்லா இருக்கணும், விளைய வைக்கிறவங்க சாப்பிடக்கூடாது. ஃபர்பிடன் ரைஸ்னே பேர் வச்சிருக்கான்.
இன்டர்நெட்டில் போய் தேடி பாருங்கள். ஃபர்பிடன் ரைஸ் கேன்சரை குணப்படுத்தக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குன்னு சொல்கிறான்? கருப்பு கவுனிக்கு இருக்குன்னு சொல்கிறான். கிட்னியை சுத்தப்படுத்தக்கூடிய சக்தி கருப்பு கவுனிக்கு இருக்குன்னு சொல்கிறான். நம்மெல்லாம் மறந்துட்டோம். சீக்கிரம் விளையிறது 90 நாளில் இல்லை 70 நாளில் விளையிற அரிசி ஏதாவது இருக்கா? அதை போடுவோன்னு பார்க்குறோம். பிரியமானவர்களே, நாம் பழமையை மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதுதான் உழவை கொண்டாடுவது, அதுதான் உணவை கொண்டாடுவது. நாம் உணவை கொண்டாட வேண்டும். நம்முடைய உழவு தொழிலில் பாரம்பரிய ரகங்களை நாம் விதைத்து உழவு செய்து நம்முடைய எதிர்கால தலைமுறையை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். எச்சரிக்கையாக சொல்கிறேன். இயற்கை விவசாயத்தை மேம்படுத்தி நாம் பழைய சிறுதானியங்களை, பழைய நெல் விதைகளை சேகரித்து அவற்றை விவசாயம் செய்து எதிர்கால தலைமுறைக்கு அதை கொடுத்து அவர்களை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நாட்டு விதைகளை நாம் விதைத்து அறுவடை செய்து காய்கறிகளை அறுவடை செய்த எதிர்கால தலைமுறையை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், இந்த சீட்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே வாங்கி கொடுக்காதீங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு. சீட்லெஸ் அந்த வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது. சீடுன்னா என்ன? விதை. விதை இல்லாத எந்த பழத்தையும் எந்த காயையும் வாங்காதீங்க. நம்ம மார்க்கெட்டுக்கு போனால், சந்தைக்கு போனோம்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இவ்வளோ நீளத்துக்கு இருக்குது அப்படின்னா அவ்வளோ நீளத்துக்கு இருக்கிறது ஹைபிரிட். உங்களுடைய பிள்ளைகளை மலடாக்குவது, பிள்ளைகள் இல்லாமல் செய்துவிடும். ஆக பாரம்பரிய உணவு வகைகளை நாம் மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். உணவை கொண்டாட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இந்த பொங்கல் விழா உணவை கொண்டாடுகிற விழா, உழவை கொண்டாடுகிற விழா. மூன்றாவதாக இந்த பொங்கல் விழா உறவை கொண்டாடுகிற விழா, உறவை கொண்டாடுகிற விழா. ஏன் எல்லாரும் வந்திருக்கிறோம்? வெளியூரில் இருக்கிறோம், வேலை செய்கிறவங்க, வேலை படிக்கிறவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்துருக்கிறோம். ஏன்? இது உறவை கொண்டாடுகிற விழா. உழவர்கள் என்று சொல்லி நாம் எல்லாம் உறவாக, ஒரே குடும்பமாக ஒன்றிணைந்து நாம் கொண்டாடுகிறோம். என் வீட்டில் பொங்கல் வச்சு சாப்பிட்டு போயிடலாமே, என் கோயிலுக்கு முன்னாடி வைக்கிறோம், எல்லாரும் ஒன்று சேர்ந்து வைக்கிறோம். நாம் உறவாக இருக்க வேண்டும். அப்படியாக கொஞ்சம் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஒன்று சேர்ந்து பேசுவோம், முடிச்சு போட்டியெல்லாம் வைக்கிறோம். எதுக்கு? உறவை கொண்டாட வேண்டும். ஒரு குடும்பம் என்பதை வெளிப்படுத்த வேண்டும். ஆக இந்த பொங்கல் விழா நம்முடைய உறவை கொண்டாடுகிற விழா. நான்காவதாக இந்த பொங்கல் விழா உணர்வை கொண்டாடுகிற விழா, உணர்வை கொண்டாடுகிற விழா. சில நேரங்களில் நான் பார்த்துருக்கிறேன், இந்த பொங்கல் விழாக்களில் கிராமங்கள்லாம் கும்மி அடிக்கிறது நம்ம மக்களுக்கு செய்யுங்க. அதுக்குன்னு நேரத்தை ஒதுக்குங்க. போய் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு ஃபோனை தள்ளிக்கிட்டு இருக்கிறதையோ டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கிறதையும் விட்டுட்டு இது மாதிரி உணர்வை வெளிப்படுத்த, நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும், உறவை வெளிப்படுத்த வேண்டும், உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டும். அந்த பாடல்களின் வரிகளிலே மனிதனுடைய உணர்வு இருந்தது, விவசாயியின் உணர்வு இருக்கிறது. அவற்றையெல்லாம் நாம் கொண்டாடுவதற்கு அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் இயேசுவின் அருமையான சகோதர சகோதரிகளை, இந்த பொங்கல் விழா உறவை கொண்டாடுகிற விழா, உணவை கொண்டாடுகிற விழா, உறவை கொண்டாடுகிற விழா, உணர்வை கொண்டாடுகிற விழா. இதை 4ஐயும் நாம் கொண்டாடுகின்ற போதுதான் இந்த பொங்கல் அர்த்தமுள்ள பொங்கலாகும். பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொருட்களிலும் நாம் பழமைக்கு திரும்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இந்த பொங்கல் நாட்களெல்லாம் கிராமங்களில் சட்டிப்பானையை தூக்கிட்டு தெரிகிற மனுஷங்களை நிறைய பேரை பார்த்தோம். அது எதுக்கு? எனக்கெல்லாம் கிண்ட தெரியாது, உடஞ்சி போயிடும், வெங்கலத்தில் கொண்டு போய் பொங்கி அப்படியே எடுத்துகிட்டு வந்துடும். மாறுங்க மக்களே, மாறுங்க. இயற்கைக்கு மாற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். மண்பானையில் சமைங்க, விறகு அடுப்பு பயன்படுத்துங்க. இப்போ வந்துருச்சு எல்லாம் என்னது போர்ட்டபிள் கேஸ் ஸ்டவ் எடுத்துகிட்டு போய் பொங்கல் வச்சு வேண்டாம். இயற்கைக்கு மாறுங்கள், இயற்கையை கொண்டாடுவோம். அதுதான் நமக்கு உடல் நலத்திற்கு நல்லது. அதுதான் கடவுளுக்கு
நாம் செலுத்துகின்ற நன்றி அர்த்தமுள்ள நன்றியின் விழா. நம்ம பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொருளும், கரும்பை கடிச்சு தின்ன காலம் போயிடுச்சு, வெட்டி போட்டு மிக்சியில் அடித்து ஜூஸாக குடிச்சது. கடிங்க கடிங்க. நம்ம பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொருளிலும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. நம்ம கொண்டாடுகின்ற ஒவ்வொரு விழாவிலும் அர்த்தம் இருக்கிறது. அந்த அர்த்தத்தை மீட்டெடுத்து அதை கொண்டாட வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். விவிலியத்தில் நாம் படிக்கிறோம், அறுவடையின் திருவிழா என்று மக்கள் கொண்டாடினார்கள். அதைத்தான் நாமும் கொண்டாடுகிறோம், அறுவடை திருவிழா என்று. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி உழவை கொண்டாடுவோம், உணவை கொண்டாடுவோம், உறவை கொண்டாடுவோம், உணர்வை கொண்டாடுவோம்.